பச்சை பஸ் வந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் பஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரெண்டு பஸ்ஸையுமே முந்திட்டு போகக்கூடிய பஸ் என்ன அப்படின்னா எங்களுடைய பிங்க் கலர் பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பயங்கரமா டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தாரு. யாருன்னு தெரியுமா? நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனா அவர் வந்து பிங்க் பஸ் முந்திக்கிட்டு போகும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலயுமே அந்த பிங்க் பஸ்ஸுடைய நிலைமை என்ன அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பிங்க் கலர் பேருந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த பிங்க் கலர் பேருந்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து செங்கம் செல்லக்கூடிய 30-40 பயணிகள் வந்து பயணம் பண்ணிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளேயே அதிகமான நீர் வடிகிற ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனா உங்களுடைய ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த நிர்வாகம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பஸ்ல மக்கள் எப்படி இருக்காங்க, மழையில போறது ஒண்ணு, மழையில நனையிறது ஒண்ணுனா. பஸ்ல பேர் எங்க பாரு, எங்க நனையுது, எங்க நனையாதாரன்னு சொல்லி பாருங்க. மக்கள் சீட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது, மக்கள் எங்க நின்றுட்டு இருக்காங்க, எப்படி நனைஞ்சிருக்காங்க நீங்க பாருங்க. ஆனா உங்களுடைய ஸ்டாலின் சொல்லிட்டு ப்ரோக்ராம் போட்டுட்டு ஊரு பூரா பேசிட்டு இருக்காங்க. இத பண்ணி சீர் செஞ்சிருக்காங்களா? இது விடிய திமுக ஆட்சியில இருந்து மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க? பஸ்ல வந்தா டிக்கெட் எடுத்தாலும் ஓசி பஸ் சொல்லி ஒரு கண்டக்டரும் ஒரு டிரைவரும் இலக்காரமா பாக்குறாங்க மக்கள்ல.